சாறு சாரும் தேனும் சேர்ந்து நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் போதே சாறினுடைய நீர்த்தன்மை படிப்படியாக சுண்டிவிடும். நன்றாக கொதித்த அந்த கலவையுடன் நாம் பாலில் வேக வைத்து தூய்மை செய்யப்பட்ட அமுக்குராங்கிழங்கு தூளை படிப்படியாக தூவி கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் கசகசாவை பொன்னிறமாக வறுத்து வைத்த தூளை ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்க்கவும். அன்பான நேயர்களே, இதனுடன் 2 முழு தேக்கரண்டி நாட்டு பசுநெய்யை சேர்க்கவும். அன்பான நேயர்களே, நாம் நவீன மின் அடுப்பு வசதியில் செய்தாலும் அடுப்பில் செய்தாலும் அடிப்பிடிக்காமல் சிறு தீயாக வைத்துக்கொண்டு இந்த லேகியத்தை கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடிப்பிடிக்காமல் மிகுந்த நறுமணத்துடன் இருக்கும். அன்பான நேயர்களே, நன்றாக அனைத்து பாகங்களும் சிறு தீயில் பொன்னிறமாக லேகியமாக வந்துவிட்டது. இப்போது அதை நாம் வழித்து எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, சற்று கிரேவி என்பார்கள், சிறு குழம்பு பதத்தில் இருக்கக்கூடிய இந்த லேகியத்தை நாம் தயார் செய்து வைத்துக்கொண்டு 1 மணி நேரம் நன்றாக வெயிலில் வைத்தோமானால் பூரணமாக லேகியமாக மாறிவிடும். இதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் படிப்படியாக அந்த சூரிய ஒளியில் இரட்டிப்பு பலனாக நமக்கு கிடைத்துவிடும். அன்பான நேயர்களே, இந்த லேகியத்தை தயார் செய்து வைத்துக்கொண்டு ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் அனைவருக்கும் காலை வேளையில் 5 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு இந்த லேகியத்தை சாப்பிட்டவுடன் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு அல்ல, சாப்பிட்ட பின்பு 5 கிராம் அளவிற்கு இந்த லேகியத்தை எடுத்துக்கொண்டு நாம் நன்றாக வாயில் சுவைத்து சாப்பிட வேண்டும். நாக்கு பகுதியில் பூரணமாக பட வேண்டும். அப்பொழுதுதான் உமிழ்நீரோடு இந்த லேகியத்தினுடைய மருந்து பொருட்கள் கலந்து உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் தரும். இந்த லேகியத்தை சாப்பிட்டவுடன் ஒரு அரை டம்ளர் அளவிற்கு நாம் வெந்நீர் அருந்த வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கேளுங்கள். நான் என்ன மாதிரியாக கூறுகின்றோனோ அதே மாதிரி நீங்களும் செய்தால்தான் பூரணமான ஒரு நற்பலன்கள் ஏற்படும். காலை வேளையில் உணவு சாப்பிட்ட பிறகு 5 கிராம் அளவிற்கு லேகியத்தை சாப்பிட்டு விட்ட பிறகு நாம் ஒரு 50 மில்லி அளவிற்கு வெந்நீர் குடிக்க வேண்டும். இதே போல் இரவு வேளையில் உணவெல்லாம் சாப்பிட்டு விட்ட பிறகு 5 கிராம் அளவிற்கு லேகியத்தை உட்கொண்டு பசும்பால் சாப்பிட வேண்டும். சூடான பசும்பாலை காய வைத்து சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு போட்டு அந்த பாலை குடித்து வந்தோமானால் படிப்படியாக 1 மண்டலம் 48 தினங்கள் பூரணமாக நாம் சாப்பிட்டு வந்தோமானால் அவர்களுக்கு உடல் தேஜஸ் ஏற்படும். உடல் குளிர்ச்சி ஏற்பட்டு உடலில் இருக்கக்கூடிய எல்லா வெப்பங்களும் தணிந்து உடலுக்கு சதை புஷ்டி ஏற்படும். ஆரோக்கியமாக இருப்பார்கள். எந்த வகையான நோய்களும் இவர்கள் உடம்பில் தாக்காது. அப்படியே நோய்கள் வந்தால் அவை பூரணமாக நீங்கிவிடும். 1 அல்லது 2 நாட்களுக்குள் அந்த காய்ச்சல் பூரணமாக நீங்கிவிடும். உடலுக்கு தேவையான மிக அமிர்தமான சஞ்சீவி லேகியம் வெள்ளை சிறு வெங்காயத்தை கொண்டு செய்துள்ளோம்.
அற்புதமான இந்த லேகியத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெடாது. இதற்கு ஒரு விதிமுறை என்னவென்றால், கண்ணாடி பாட்டிலில் மட்டுமே இந்த லேகியத்தை நாம் பத்திரப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இது பூரணமாக இருக்கும். இதற்கு பத்தியம் என்னவென்றால், அளவிற்கு அதிகமாக மாமிசங்கள் புசிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக இந்த மருந்துகள் பலன் தர ஆரம்பிக்கும். அன்பான நேயர்களே, பத்தியங்களை நீங்கள் கடைபிடித்தீர்களானால் பூரணமாக இது வேலை செய்யும். பத்தியத்தை கடைபிடிக்க தவறினால் 50% விழுக்காடு தான் இந்த மருந்து வேலை செய்யும். ஆகையால் பத்தியத்தை கடைபிடித்து பூரணமான உடல் நலத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய